வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பார்த்தீங்கன்னா வெளிப்பட போகிறதா தகவல் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டத்தை முதவே பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுவாங்க. அப்போ நம்ம அதிருப்தியை காமிக்கலாம்ன்ற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் அதிருப்தி, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணின்னு சொல்லிட்டு மொத்த அதிருப்தியும் காமிக்கலாம் இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எதிரொலிச்சிரும். ஸோ இது பிரச்சனை முடியும் ஸோ அதனால் உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாரு. செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் ப்ரூவ் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா இணை ஒருங்கிணைப்பெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலாளர் வழக்கில் மனுவில் போட்டிருக்காரு. அப்படி இருக்க பட்சத்தில் அவரை தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி இன்னொரு பவரையும் காமிக்க போகிறாரு. மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்துருவாங்க. அதனால் மாவட்ட செயலாளர் பதவி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ஒரு பவரை, அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா குறைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மூவ் எடுக்க போகிறாரு. இது எந்த அளவுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முடியும் தெரியல. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா தங்களோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 சட்டமன்ற தொகுதி தான் அவங்க கண்ட்ரோல்னு சொன்னால் அது ஏற்றுக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்க மாட்டாங்க. ஸோ மித்த 2 சட்டமன்ற தொகுதி ஜூனியர் உள்ளே வருவாங்க. ஜூனியர் பார்த்தீங்கன்னா அந்த சீனியரை காலி பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலரை வச்சு இந்த கிளை செயலரை இவங்களெல்லாம் மாற்றிட்டு ஏதாவது உட்கட்சி எலெக்ஷனை வச்சு அவங்கள காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலரை காலி பண்ணுறது தான் திட்டமே. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது எடுபடுமா, இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்மானம் நிறைவேறுமான்னு கேட்டிங்கன்னா துளி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த அவங்க பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்கள மாற்றணும்னு நினச்சா அவங்க பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களால் தான் நீங்கள் போச்சுனா நீங்கள் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா எங்களையே காலி பண்ண பார்க்குறீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் தயவுனால தான். சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா துளி கூட யோசிக்கல. ஓபிஎஸ்ஸை நீக்கிற மாதிரி நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எஸ்பி வேலுமணி சடச்சடச்சடம் பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொடுறாரு. அவரோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா எகிரிச்சு. எடப்பாடியை விட அதிக செல்வாக்கு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு இருக்கனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டத்தை தான் இருக்கார். ஸோ இப்போ அப்படியே முழு மூச்சாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எப்படியாச்சும் மாவட்ட செயலாளர்கள் பவரை குறைச்சணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். பட் இது ஃபுல் ஸ்டாப் தான்றாங்க. அப்படியே தான் நடந்துச்சுன்னா நிறைய பேர் புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளிநடப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செயற்குழு கூட்டமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிருப்தியில் முடிஞ்சு கடைசி ஓபிஎஸ் வர நிலைக்கு உருவாயிரும்ன்றாங்க. இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் கூட பார்த்திங்கன்னா ஒரு தனியார் சேனலுக்கு பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல. ஓபிஎஸ் வருவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவார். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவில் போவார். டிடி தினகரன் வேறு ரூட்டில் போகிறாங்க. அவர் பாஜக எதிர்த்தார். இப்போ திருப்பி பாஜகவோட போனால பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அரசியலில் அடுத்த கட்டம் இருக்கா இல்லையான்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா திமுக இந்த டீ பார்ட்டியில் வருவாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எல்லாம் அவங்க கூட்டணி கட்சிகளை பார்த்திங்கன்னா காங்கிரஸை போன்றவங்க புறக்கணிச்சிருந்தாங்க. திமுக புறக்கணிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எடப்பாடி வருவான்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அங்கே ட்விஸ்ட்டே பார்த்திங்கன்னா திமுக வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி வரல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ரெப்ரசென்ட்டாக பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சாமின் வந்துட்டாங்க. இதில் என்னன்னா ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க திமுக அமைச்சர்கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டே இருந்தார். ஓபிஎஸ் கலந்துக்கிட்டாரு, அண்ணாமலை கலந்துக்கிட்டார். அண்ணாமலையோட பார்த்திங்கன்னா திமுகவினர் சுமூகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி வர்றதுக்கான வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ இப்போ செயற்குழு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியோடு தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் பிளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் பிளவு வர பட்சத்தில் இப்போ எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்றவங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிளவாக்குறாங்க. தனி அணியாக உருவாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க. தனி அணியாக பார்த்திங்கன்னா உருவெடுக்கிறதுக்கு. அப்படி உருவாகும் பட்சத்தை சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சுலபமாக உள்ளே வந்துடலான்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எடப்பாடி அணி பார்த்திங்கன்னா இப்போ ஜெயலலிதா போன்ற அவங்ககிட்ட கட்சி ஜானகி ஒப்படைச்சாங்கன்னா ஜெயலலிதா பார்த்திங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் பார்த்திங்கன்னா நின்று ஜெயித்தாங்க. சேவல் சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தலைமை பொறுப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடிகிட்ட இருந்துச்சு. ஒற்றை திறமை பார்த்திங்கன்னா கொண்டு வந்தார். ஸோ இதெல்லாம் ஜெயிச்சாரன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்தலும் ஜெயிக்கவே இல்லை. தோல்வி மிக
மிகப்பெரிய தோல்வி. இதே நிலை போச்சுன்னா சட்டமன்ற தேர்தலோட கட்சி காலி ஆயிருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 45% மேலே இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் 20% கொண்டு வந்துட்டார். இனியும் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து இப்படியே நீடிச்சுன்னா அழிஞ்சே போயிடுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டாங்களோன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா 86 லட்சம் ஓட்டு தான் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் வாங்கியிருந்தாங்க. 2.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லும்போது 2.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய இடங்களை கைப்பற்றியிருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இப்போது ஓபிஎஸ் போன்றவங்க பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. டிடி தினகரன் போன்றவங்க பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஜகவில் பார்த்திங்கன்னா கட்சியில் தான் இல்லை, ஆனால் பாஜக உறுப்பினர்கள் அதிமுகவில் பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதிமுகவில் இருக்க நிறைய பேர் 6 பேர்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓபிஎஸ் நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜகவோட பி டீம்ன்றாங்க. ஸோ இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்க விரும்புகிற நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அவங்க தப்பிக்கணும்னா பாஜகவோட கூட்டணி வச்சே ஆகுன்ற மாதிரி ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி முறிஞ்சிச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பின்னரும் பார்த்திங்கன்னா பாஜக புகழ்ந்து பேசுறது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தம்பிதுரை அங்கே பார்த்திங்கன்னா எம்பியாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா சக்கரை அள்ளி போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காரு அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக நல்லாவே தெரியுது. எடப்பாடி பழனிசாமியோட பவர் அவ்வளோதான்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறான்றதே சந்தேகம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஓபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் இணைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரதுக்கு முக்கியமான காரணம் எஸ்பி வேலுமணியோட ஆட்டம் தாங்க முடியல. அவர் கையில் ஒரு 14 எம்எல்ஏக்கள் 21 மாவட்ட செயலர் இருக்காங்க. ஓபிஎஸ்ஸை வந்து நம்ம கட்சி விட்டு நீக்கின மாதிரி சுலபமாக வந்து எஸ்பி வேலுமணி மேலே அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் விட்டு போக மாட்டார். எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் கூட்டிகிட்டு போயிடுவார். பாஜக பார்த்திங்கன்னா அதுக்கு முழு ஆதரவு தந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி கடைசி வந்து எங்கே போகிறனா ஓபிஎஸ் தான் போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஓபிஎஸ்ஸை பெட்டர்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இரட்டை தலைமை இருக்கும்போதே நம்ம வந்து செல்வாக்காக இருந்தோம். இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதலமைச்சர் இருந்தவர். அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே எடப்பாடி பழனிசாமிக்கு பணிஞ்சு தான் இருந்தாங்க. இந்த இரட்டை தலைமை விட்டு போன அப்புறம் இந்த ஒற்றை தலைமை வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் பார்த்திங்கன்னா இரட்டை திறமையை நீடித்த போது ஒரு தடவை கூட ஓபிஎஸ் ஒரு தடவை கூட நீக்கலை. அது அவர் சொல்லி நீக்கலை. எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கே கையெழுத்து போட சொன்னாரோ அதை போட்டார். ஓபிஎஸோட சகோதரர் நீக்கும் போது கூட கையெழுத்து போட்டார். கேசி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் முன்னாள் எம்பி. அவர் வந்து சொல்கிறார் பாஜகவோட இணைஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கட்சி அழிஞ்சிரும். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கினார். அதுக்கு ஓபிஎஸ் கூட கையெழுத்து போட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ எடப்பாடி தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு. தேர்தல் தோல்வின்னு எடப்பாடி தான் பொறுப்பு. இப்போ தேர்தல் தோல்வி பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணார். அது எதுக்கு பண்ணார், ஏது பண்ணான்னு தெரியல. அது தோல்வின்றது தெரிஞ்சு போச்சு. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணணும்னு தெரிஞ்சிருப்போம் தான் கூட்டணி சரியில்லை. ஸோ ஏன்னு கேட்டால் அவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நிர்வாகிகள், நீங்கள் கூட்டணி வைக்கிறனால தான் இங்கே தோல்வி இப்படின்ற மாதிரி வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கனால வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தயக்கம் காமிக்கிறாரு கேட்குறதுக்கு. எடப்பாடி இப்போ இந்த செயற்குழு கூட்டத்தை கூட பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணதை சொல்ல போகிறாரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆமாம் தான் பொண்ணும், எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எல்லாருமே வழிமொழியினும் மும்மொழியினும் எதான் சொல்லுவாங்க. ஸோ இது மாவட்ட செயலாளர் வச்சு பார்த்திங்கன்னா கண்டிஷனாக வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த வாட்டி எடுபடான்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.